ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த மறுபிறவி சீரிஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல லீயோட ரிவெஞ்ச் பிளான் எல்லாமே ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்க சமயத்துல அதுல பிரேக் போடுற மாதிரி இந்த சேகனுக்கு லீ தான் கங்சுக் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அவன் போய் ஜெனரல் கிட்ட லீய பத்தி உண்மையை சொல்லி அவனை லீக்கு எதிராக ப்ரொவோக் பண்ணி விடுறான். அதனால இந்த ஜெனரல் லீ போயிட்டு இருந்த டாக்ஸியை ஒரு ட்ரக்கை விட்டு இடிக்க வைக்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ட்ரக் லீ போயிட்டு இருந்த டாக்ஸியை ஒரு தடவை வந்து இடிச்சிட்டு திரும்ப ரிவர்ஸ்ல போய் ரெண்டாவது தடவை இடிக்க வருது. லீ எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ட்ரக் வந்து ரெண்டாவது தடவையும் டாக்ஸி இடிச்சு அப்பளம் மாதிரி நொறுக்கிறது. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த ஜெனரல் அவனோட கார்ல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கான். அந்த காரோட நிலைமையை பார்க்கும்போது கண்டிப்பா அந்த லீ உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சத்தத்தை கேட்டு ஜெனி பயந்து போய் இவன் எங்க இருந்து கிளம்பினான்னு தான் இவளுக்கு தெரியும் இல்லையா. அதனால அந்த ரோட்லயே அவன் பின்னாடி வந்து பாக்குறா. அங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அங்க வந்து காருக்குள்ள தேடி பாக்குறா. அங்க லீய காணும். காரை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்து கிடக்குறான். அவன் ரெண்டாவது தடவை அந்த ட்ரக் வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியோ அங்க இருந்து வெளியில வந்துட்டான் போல இருக்கு. வெளியில வந்து விழுந்து கிடக்குறான். அவனை எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறான். இங்க இந்த ஜெனரல் சேகன் கிட்ட போய் லீ செத்து போயிட்டான்ற விஷயத்த சொல்றான்னா அவனுக்கு அம்மா சந்தோஷம். ஒரு வழியா இந்த கங்சுக்கோட கதை முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த 4 மெம்பர் கமிட்டில இருக்க ஜெனியோட அம்மா மேயர் அப்புறம் அந்த ஜென்டில்மேன் ஜிங்கோஜி இவங்க எல்லாருமே லீ கூட சேர்ந்தா வேலை பார்த்திருக்காங்க. அவங்களும் நம்ம முதுகுல குத்தி இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம சரியான பாடம் கத்து கொடுக்கணும். அதுக்கு முதல்ல அந்த பினான்ஸ் கம்பெனியை நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவனுங்க இங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல லீ உயிர் பொழைச்சிட்டான் போல இருக்கு. ஆனா இன்னும் கான்சியஸ் வரவே இல்ல. மயக்கத்துல தான் இருக்கான். ஜெனி பக்கத்துல உட்காந்து அவன் கையை பிடிச்சிட்டு பார்த்து அழுதுகிட்டே இருக்கான். அப்ப சீஃப் யாங்கோ அசிஸ்டன்ட் ஹாங்கோங்க வராங்களா. அவங்கள பார்த்தது இவ ஓன்னு சின்ன பிள்ளை மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறா. யாரோ போன் பண்ணி என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாங்க போல இருக்கு. போன்ல இவ ஓன்னு அழுதுகிட்டே அவன் அங்க இருந்து வெளியில ஓடி போயிடுறா. இவங்க என்ன நினைச்சுக்கிறான்னா லீ ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாங்களா. ஏன் அழாதீங்கப்பா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நல்லா எந்திரிச்சு உட்காரான். ஆக்சுவலா அவனுக்கு எப்பவோ கான்சியஸ் வந்துருச்சு. ஜெனி பக்கத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வேணும்னே அவங்க அன்கான்சியஸ்ல இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருந்திருக்கான். எனக்கு என்னமோ நேற்று நடந்த ஆக்சிடென்ட்னு தோணல. எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆனா என்னமோ ஒன்னும் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நடிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னப்பா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்களா. அவங்க கிட்ட கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்த அவன் சொல்றான். ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது என்னன்னு நமக்கு காமிக்கவே இல்லை. அப்படியே கட் பண்ண அங்க ஜெனரலுக்கும் சேகனுக்கும் லீ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான்ற விஷயம் தெரிய வருதா. ரெண்டு பேரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. 2 தடவை ட்ரக் அடிச்சோம், அவன் எப்படி உயிர் பொழைச்சான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் உள்ள டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே அந்த ரூமுக்கு வெளியில இருந்து ஜெனரலோட பையன் கான் கேட்டுடுறான். அவனுக்கு எல்லாம் கண்ணு கலங்கிருது. அவங்க அப்பா இப்படி லீய கொலை பண்ற அளவுக்கு போவான்னு சொல்லி அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அழுதுகிட்டே அவன் அங்க இருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த ஜெனரலோட அசிஸ்டன்ட் அங்க வரான். இந்த மாதிரி லீ இன்னும் சாகல, அவன் உயிரோட தான் இருக்கான். ஆனா நான் டாக்டர்கிட்ட விசாரிச்சிட்டேன். அவனுக்கு மண்டையில பலமா அடிபட்டு இருக்கு, பிரெயின் டேமேஜ் ஆயிருக்கு. அதனால அவனுக்கு காக்னிட்டிவ் டிசபிலிட்டி ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றான். காக்னிட்டிவ் டிசபிலிட்டி அப்படின்னா மனுஷனுக்கு இருக்கிற 6வது அறிவு வேலை செய்யாம போற மாதிரி. ரோபோட் மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் அதை செய்வாங்களே தவிர அவங்களுக்கா யோசிச்சு எதையும் செய்யவே தெரியாது அந்த மாதிரி. அதை கேட்டதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்படி இருக்கிறவன் செத்ததுக்கு சமம் தான், அதனால சந்தோஷம், அவனால நமக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க இங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே நடிப்பு. அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஜெனிக்கிட்டயுமே அவன் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அவதான் பாவம் வருத்தப்பட்டு அவனுக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டிட்டு அவதான் கேர் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப சேகன் இவனை பாக்குறதுக்காக வரான். டனி லீ, உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுதா, நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையோட வந்து விசாரிக்கிறான். அவனை பார்த்துட்டு ஈ அப்படின்னு சொல்லி பல்ல காமிச்சு சிரிச்சு சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறானா. நிஜமாலுமே இவனுக்கு மண்டையில கோளாறு இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சேகங்க நினைச்சிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். ஆனாலும் அவன் நம்பல. அவன் கூட டிடெக்டிவ் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவனை விட்டு டாக்டர்கிட்ட விசாரிக்கிறான். இவங்க டாக்டரையும் ஆல்ரெடி உஷார் பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த டாக்டருமே ஆமா அவர் காக்னிட்டிவ் டிசபிலிட்டி இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. இவனும் நம்பிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த லீ என்ன பண்றான், இவன் அந்த ஜெனரலோட கரப்ஷன் ஃபைலை இவன் எடுத்து வச்சிருப்பான் இல்லையா, அந்த ஃபைலை சீஃப் யாங் கிட்ட கொடுக்குறான். இதை எப்படியாவது சீஃப் ஜோசன் கையில கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா நாம டைரக்டா கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்ம நடிக்கிறோன்ற விஷயம் வெளியில தெரிஞ்சிடும். அதனால நம்ம மூலியமா அது போக கூடாது. அதனால இது கொண்டு போய் ஜெனி கிட்ட கொடுத்து ஜெனி மூலியமா இதை அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் ஜெனி கிட்ட கொண்டு போய் கொடுத்துடுறான். ஆக்சுவலா அந்த ஜெனரலுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாம் லீ கலெக்ட் பண்ணான். அதனால அந்த ஜெனரல் தான் ட்ரக்கை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றானா. அதை கேட்டதும் அவளுக்கு செம்ம கோவம் வருது அந்த ஜெனரல் மேல. ஃபைல் எடுத்துட்டு போய் நேரா சீஃப் ஜோசன் கிட்ட கொடுத்துடுறா. ஆனா அவர்கிட்ட லீக் ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தெல்லாம் சொல்லல. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் கொடுக்குறான். அவரு கொண்டு போய் நேரா இதை ஜீவா கிட்ட காமிச்சிடுறாரு. ஜீவா இதை பார்த்தது நம்ம உடனே ஜெனரலுக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் வாங்கணும், அவர் அரெஸ்ட் பண்ணணும், விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படிலாம் அவசரப்பட்டு நம்ம பண்ண முடியாதுமா. நம்ம வேட்டையாட போறது ஒரு புலிய. நாம பாட்டுக்கு ஒரு அம்பு தூக்கிட்டு போய் முன்னாடி நின்னோம்னா கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து அந்த புலி எஸ்கேப் ஆயிடும், இல்லன்னா நாம மாட்டிக்குவோம். புலிய பிடிக்கிறதுக்கு நம்ம எல்லா பக்கமும் ட்ராப் செட் பண்ணணும். அப்படிதான் நம்ம புலிய பிடிக்க முடியும். அதனால மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் கிட்ட முதல்ல இந்த ஃபைல கொண்டு போய் சேர்த்தணும். இந்த ஃபைல இருக்கிற விஷயத்தை நம்ம மீடியாவில் லீக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜெனரல் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை இங்க ஜோசம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஜெனரல் என்ன பண்றாரு, அவர் பையனை கூப்பிட்டு நேரா ஜெனியோட அம்மாவை பாக்குறதுக்காக போறாரு. இவர் அந்த பினான்ஸ் கம்பெனில இவருக்கு ஒரு 10% ஷேர் இருந்துச்சு இல்லையா, அந்த ஷேர் எல்லாமே அவங்க பேருக்கே எழுதி கொடுத்துடுறாரு. ஏன்னா இப்பதான் 4 மெம்பர் கமிட்டில அன்ஆப்போசிட்டா இவர் செலக்ட் ஆயிட்டாரு இல்லையா. அவர் ஆல்ரெடி சொல்லி இருப்பாரு இல்லையா, நீங்க என்ன வந்து அரசியல்வாதி ஆக்குனீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த ஷேரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த ஷேரை கொடுத்துட்டு வர்றாரு. ஆக்சுவலா இவங்க இது பிளான் பண்றாங்க, ஜெனியோட அம்மாவை பழி வாங்குறதுக்கும் அந்த பினான்ஸ் கம்பெனியை எடுத்துக்கிறதுக்காகவும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது சேகன் கால் பண்றான். தயவு செஞ்சு ஆபீஸ் வந்துடாதீங்க, உங்களுடைய கரப்ஷன் ஃபைல் மீடியாவில் லீக் ஆயிடுச்சு. இன்டர்நெட் ஃபுல்லாவே இப்போ உங்க ஃபைல் தான் ஹாட் டாபிக்கா போய்கிட்டே இருக்கு. நீங்க ஆபீஸ்க்கு வந்துடாதீங்க, அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடுங்க
அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் அந்த லீ தான் பண்ணானா, லீயால எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவரு டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஜெனரலோட பையனுக்கு ஆல்ரெடி அவங்க அப்பா ஒரு கொலை பண்ணான்னு வேற தெரிஞ்சிச்சு. இப்ப அவனை பத்தி கரப்ஷன் ஃபைல் வேற ரிலீஸ் ஆயிருக்கா. அவன் ஒரு மாதிரி உடஞ்சு போயிடுறான். அவங்க அப்பாட்ட வந்து கேட்கறான், ஏன்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாரு அவனே இப்படி எல்லாம் இருந்தாதான் பிழைக்க முடியும். அவங்க உன் அப்பாவை ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டாங்க. நாளைக்கு காமிக்கிறேன் பாரு நான் யாருன்னு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கேட்டா சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் கொஞ்சம் கூட பயமே இல்லாம நேரா கிளம்பி ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் வரான். மீடியா பீப்புள் எல்லாம் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. இவர் வந்ததும் வந்து சுத்து போட்டுடுறாங்க. உங்களை பத்தி வந்த நியூஸ் எல்லாம் உண்மையா சார், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப சீஃப் ஜோசங் இவர் அரெஸ்ட் பண்றதுக்காக வராரு. உங்களுக்கு எதிராக நாங்க அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டேன் சார், உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றானா. நீ அரெஸ்ட் பண்ணிருவியா? எங்க தைரியம் இருந்து அரெஸ்ட் பண்ண பாப்போம். நீ ஒரு ப்ராசிக்யூட்டர் தானே, உனக்கு ப்ரொசீஜர் தெரியும்ல. என்ன அரெஸ்ட் பண்ணணும்னா என்கிட்ட அரெஸ்ட் வாரண்ட் காப்பியை காமிக்கணும். அதை காமிச்சதுக்கு அப்புறம் என் கையில விளங்க மாட்டணும். உன்னால முடிஞ்சா விளங்க மாட்டுடா, உனக்கு தைரியம் இருந்தா விளங்க மாட்டுடா அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கான். இவர் ஒரு மாதிரி பயந்து போய் நடுங்கிட்டே நின்னுட்டு இருக்காரு. ஜீவா உடனே அந்த அரெஸ்ட் வாரண்ட் காப்பி எடுத்து காமிச்சு, இதோ சார் அரெஸ்ட் வாரண்ட் காப்பி இருக்குது, நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் கையில விளங்க மாட்டி விட்டுடுறா. ஏதோ தேச தியாகியை கைது பண்ணி ஜெயிலுக்குள்ள கூட்டிட்டு போற மாதிரி அவர் மீடியா கிட்ட எல்லாம் அந்த கையை விளங்க மாட்டின கையை காமிச்சு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இந்த அரசியலுக்கு வர விடாம தடுக்கிறதுக்கான சூழ்ச்சி, அதை நான் எப்படி உடச்செறிஞ்சிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் டயலாக் பேசிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். இது எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து டிவில லீயும் சீஃப் யாங்கும் பாத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை அந்த ரூம்க்கு வெளியில மறைஞ்சு நின்று சேகன் பாத்துடுறான். லீ ரொம்ப தெளிவா பேசிக்கிட்டு இருக்கிறத. அப்போ இவன் நடிக்கிறான். இவன் தான் இந்த வேலையெல்லாம் பாத்துருக்கான் அப்படின்றது நல்லா புரியுது இல்லையா? நல்லா ஏமாத்திட்டலடா லீ, உன்னை இருடா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போறான். ஆனா இவன் இப்படி நின்று பாத்துட்டு போறத பின்னாடி நின்று லீயோட அசிஸ்டன்ட் ஹாங் பாத்துடுறான். இவன் ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி லீ கிட்ட இருந்து கால் வருது. என்ன சார் என்ன பாக்குறதுக்காக வந்துட்டு பார்க்காமே போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. உனக்கு ஏதோ மண்டையில ப்ராப்ளம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஆனா நல்லா இருக்க மாதிரி தெரியுதே அப்படின்ற மாதிரி சேகன் கேட்கறானா. ப்ராப்ளம் இருந்துச்சு சார், ஆனா இப்பதான் தெரியாயிடுச்சு. டாக்டர் சொன்னாங்க மெடிக்கல் மிராக்கிள்னு, அதான் சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றானா. அப்படின்னா ஜெனரலோட அந்த ஃபைல மீடியால நீதான் லீக் பண்ணியா அப்படின்னு கேட்கறாரு. அதுதானே சார் நம்மளோட பிளான், ஜெனரலோட கரப்ஷனை மக்கள் கிட்ட கொண்டுட்டு வரணும், மீடியாவில நீங்க பாத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, நம்ம பிளான் பண்ணபடி தானே நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு மேல சேகங்கால ஒன்னும் சொல்ல முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஆனா அங்க லீ நினைச்சுக்கிறான் உன்னோட அழிவு காலம் இப்ப இருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க சேகங் நினைச்சுக்கிறான் உன்னோட அழிவு காலம் இப்ப இருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஜெனரலோட விசாரணை நடக்குது. ஜீவா தான் விசாரணை பண்றா. ஜீவாவோட கேஸுங்கிறதுனால சேகங் ரொம்ப ஈஸியா உள்ள வந்து நின்னுக்கிறான். என்ன இருந்தாலும் 30 வருஷமா ப்ராசிக்யூட்டரா இருந்தவர். விசாரணையை எப்படி சமாளிக்கணும்னு அவருக்கு தெரியாதா? ஆக்சுவலா அந்த லெஜர் வந்து கையால எழுதினது ஜெனரலே அவர் கையால எழுதியிருக்காரு. இது என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கே இல்ல, இது என்னோடதே இல்ல அப்படின்ற மாதிரி தான் மறுத்து பேசுறாரு. சார் நாங்க எக்ஸ்பர்ட்டை வச்சுலாம் செக் பண்ணிட்டோம், இது உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் தான் அப்படின்னு சொல்றல. யாரோ எக்ஸ்பர்ட்டை வச்சுதான் எழுதியிருக்காங்க என்னோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே, ஆனா இது என்னோடது கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாவே மறுத்து பேசுறாரு. இது வெறும் பேப்பர் ரெக்கார்டு தானே, என் வீட்டுல வந்து சர்ச் பண்ணுங்க, இதுல இருக்க பணம் எல்லாம் என் வீட்டுல இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சு எடுங்க. இந்த ரெக்கார்ட்ல யாரெல்லாம் எனக்கு பணம் கொடுத்தாங்கன்னு எழுதியிருக்கோ அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து விசாரிங்க. ஆமா நான் பணம் கொடுத்தேன்னு சொல்லி அவங்கள ஒத்துக்க வைங்க, அதுக்கப்புறம் என்ன விசாரிங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீனியர் இப்படி ஜூனியர் மிரட்டுவோம்னா அதே மாதிரி இவன் ஜீவாவை மிரட்டுறான். அதுக்கு ஜீவா இருந்துட்டு கண்டிப்பா நாங்க அதையும் பண்ணதான் சார் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். விசாரணை முடிச்சுட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். வெளியில வரும்போது சேகங் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதையெல்லாம் பண்ணது லீடா, அவனுக்கு பைத்தியம் எல்லாம் ஒண்ணும் பிடிக்கல, அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிச்சுட்டு தான் இருந்திருக்கான். நம்மள மறுபடியும் அவன் ஒரு தடவை ஏமாத்திட்டான். முதல்ல அவனுக்கு யாரெல்லாம் கை கொடுக்குறாங்களோ அவங்க கையெல்லாம் கட் பண்ணணும், அந்த பினான்ஸ் கம்பெனியை முதல்ல தூக்கணும் அப்படின்ற மாதிரி இவனுங்க இங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க லீயும் சீஃப் யாங்கும் உட்காந்து பீட்சா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என் கையாலேயே சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவ்வளவு நாளா எனக்கு ஜெனி தானே ஊட்டி விட்டுட்டு இருந்தா, இப்ப நானே சாப்பிடுறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பைத்தியம் நினைச்சிட்டு ஜெனி எப்படி எல்லாம் இவனை டேக் கேர் பண்ணி பாத்துட்டோலோ அதையெல்லாம் சொல்லிட்டு இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஜெனியோட அம்மா அவங்க அசிஸ்டன்ட் எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க. இவன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏண்டா நீ ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு சீரியஸா கிடக்குறன்னு ஒன்னு பார்க்க வந்தா, நீ என்னடா இப்படி உட்கார்ந்து இருக்க அப்படின்னு ஜெனியோட அம்மா கேக்குறாங்க. இவன் இப்படி இவ்வளவு நாளா பைத்தியமா நடிச்சான்றது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஜெனி ஏறி அவன் மேல உட்காந்துட்டு போட்டு அவனை அடி நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏமா இப்பவும் நான் பேஷண்ட் தாமா, என்ன விட்டுடுமா அப்படின்னு சொல்லி அவன் அங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவன் ஆக்சிடென்ட் பண்ண அந்த ட்ரக்கோட டிரைவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அங்க கூட்டிட்டு வராங்க. அவன் வந்து இவங்க கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வயசான அம்மா குழந்தைங்க எல்லாரும் இருக்காங்க, நான் அவங்கள பாத்துக்கணும், அதனாலதான் நானே வந்து சரண்டர் ஆகிட்டேன், நான் இந்த பாவத்தோட என்னால வாழ முடியாது இல்ல அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இது எல்லாமே அவங்களோட பிளான் தான். ஏன்னா இந்த விஷயத்துல இவங்க பேர் அடிபட்டுட கூடாதுன்றதுக்காக இவனுக்கு நிறைய பணம் கொடுத்து இவனாவே போய் நான் தான் பண்ணுனேன்னு சொல்லி சரண்டர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிதான் இவனை ஹையர் பண்ணிருக்காங்க அந்த ஜெனரலும் சேகங்கும் சேர்ந்து. அதனாலதான் இவனும் வந்து அவனாவே சரண்டர் ஆகியிருக்கான். லீ கூட கம்முனு தான் இருக்கான். ஜெனி தான் டென்ஷன் ஆயிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா லீ டக்குன்னு அவனை மன்னிச்சிடுறான். பரவாயில்ல விடுங்க, நான் வேணா செட்டில்மெண்ட்க்கு ஒத்துக்கிறேன், செட்டில்மெண்ட்க்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தண்டனை இன்னமும் கொஞ்சம் கம்மியாகும், நீங்க உங்க குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும், நீங்க உங்க தண்டனை எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து என்ன மீட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தேவையான ஹெல்ப் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் உட்காந்து அழுதுட்டு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். எல்லாரும் இவனை புடிச்சு திட்டுறாங்க. ஏன்டா ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிச்சேன்னு பார்த்தா நிஜமாலுமே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, அவனை போய் மன்னிச்சு விடுறா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்களா. கண்டிப்பா இவன் அந்த சேகங்கும் ஜெனரல் தான் அனுப்பி வச்சிருக்காங்க. நம்ம என்ன ஃபோர்ஸ் பண்ணாலும் இவன் வாயில இருந்து அவங்க ரெண்டு பேரும் வரவே வராது, தேவையில்லாம இவனை எதுக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம்
இந்த சேகங் என்ன பண்றான், ஜெனியோட பினான்ஸ் கம்பெனியை தூக்கணும்னு சொல்லி இவனுங்க முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா, அதுக்கு கம்பெனிக்குள்ள வேலை பாக்குற ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட மேனேஜர் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனை பத்தி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவன் என்ன பண்றான்னா, கம்பெனில ஓவர் டைம் பாக்குறேன், நைட் எல்லாம் கண் முழிச்சு அங்க வேலை பாக்குறேன், கம்பெனிக்காக டெடிகேட்டடா ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ராத்திரியில யாருக்கும் தெரியாம இவன் பேர்ல ஒரு பேப்பர் கம்பெனியை உருவாக்கி கம்பெனியோட ஃபண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை வந்து அந்த பேப்பர் கம்பெனிக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் சேகன் கண்டுபிடிச்சு அவனை தூக்கிட்டு வந்து அவனை அடிச்சு உருட்டி மிரட்டி, நான் சொல்ற வேலையை நீ செஞ்சுதாகணும், அப்படி இல்லைன்னா நான் உன்னை மாட்டி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி, உன்னோட பேப்பர் கம்பெனிக்கு நீ ஒரு பெரிய அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், மொத்தமா 40 மில்லியன் அமெரிக்கன் டாலரை நீ அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றானா. அதை கேட்டு அவன் ஷாக் ஆடுறான். சார் இவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் அனுப்புனா உடனே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க சார், நான் மாட்டிக்குவேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றானா. நீ மாட்டிக்கணுங்கிறதுக்காக தான் அதை செய்ய சொல்றேன், அவங்க உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனா அப்படி கண்டுபிடிக்கும் போது இதை நீ பண்ணல, வேற ஒருத்தவங்க சொல்லிதான் இதை பண்ணுன்னு சொல்லி பழிய தூக்கி நீ வேற ஒருத்தர் மேல போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். வேற வழி இல்லாம இவனும் செய்யறன்னு சொல்லி ஒத்துட்டு செஞ்சும் முடிச்சிடுறான். அவன் அதோட நிறுத்தல, இந்த ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாம் நிறைய பேர்த்த புடிச்சிட்டு வந்து அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு குளிக்க வச்சு அவங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு $200 பணம் கொடுக்குறான். அந்த $200 $100 அவங்களே வச்சுக்கிட்டு மீதி $100 ஜெனியோட பினான்ஸ் கம்பெனில போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த பணத்தை டெபாசிட் பண்ணணும். அவளோட பினான்ஸ் கம்பெனிங்கிறது கிட்டத்தட்ட பிரைவேட் பேங்க் மாதிரி தான். இவங்க அங்க பணத்தை டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். எப்போ இந்த மேனேஜரோட ஃப்ராட் கேஸ் வெளியில எக்ஸ்போஸ் ஆகுதோ அப்போ இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்துல போய் அவங்க டெபாசிட் பணத்தை எல்லாம் பயந்து போய் வித்ட்ரா பண்ற மாதிரி வித்ட்ரா பண்ணணும். இவங்க இப்படி கூட்டமா போய் பணத்தை வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த கம்பெனில அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கோங்கன்னா, கம்பெனி ஒருவேளை பேங்க்ரப்ட் ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சு அவங்க பேனிக் ஆவாங்க. அதனால அவங்களும் வந்து அவங்களோட பணத்தை வித்ட்ரா பண்ணுவாங்க. அப்ப நிஜமாலுமே கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இவன் பிளான் பண்றான். சொன்ன மாதிரி இவன் அந்த ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாம் வச்சு அங்க நிறைய பேர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் தெரியாம நம்ம கம்பெனிக்கு நிறைய லாபம் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு ஜெனி போய் நல்லா குடிச்சு அவ பார்ட்டி பண்ணிட்டு இருக்கா லீயோட சேர்ந்து. இன்னொரு பக்கம் ஜெனியோட அம்மா அவங்களுடைய அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களோட ரூம்ல உட்கார்ந்துட்டு அந்த பக்கம் சாப்பிடுறவங்களோட கேபின்ல எல்லாம் சிசிடிவி கேமரா வச்சு இவங்க வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்களே. அப்போ அங்க ஒரு கேபின்ல இருக்கிற வீடியோ வந்து இங்க பிளே ஆகிட்டு இருக்கு. அதை அவங்க கவனிக்கவே இல்ல. அந்த கேபின்ல நம்ம ஜெனியோட அப்பாவும் சீஃப் யாங் தான் உட்கார்ந்து இருக்காங்க. எதேர்ச்சியா அதை பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு, இந்த ஆள் எதுக்காக இங்க வந்தான், இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகி போயிடுறாங்க. அவங்க அசிஸ்டன்ட்க்கும் அவரை நல்லாவே தெரியும் போல இருக்கு. லீயோட வீட்டுக்கு போனப்ப அவர் போகவே இல்ல. இப்பதான் அவருமே பாக்குறாரு, ஆமா இது ஜெனியோட அப்பா இல்ல அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதுதான் இவங்களுக்கு நல்லா கேட்கும் இல்லையா. அங்க சீஃப் யாங் கேக்குறாரு, நீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க, அவங்க பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடாதா அப்படின்ற மாதிரி கேக்குறானா. அவங்களுக்கு என்ன அடையாளமே தெரியலப்பா, லீயோட வீட்டுக்கு வந்தப்ப அவங்க எனக்கு கண்டுபிடிக்கவே இல்ல, அது இல்லாம நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், அதை பண்ணேன் இதை பண்ண எல்லாமே பண்ணேன், நான் நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன், அதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் வருத்தப்பட்டும் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதான் எனக்கு மீதி இருக்கிற காலம் எல்லாம் நான் ஜெனியோட அம்மாவை சுத்தியே இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட சாக்ஸோபோன்ல பிளே பண்ற மியூசிக் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசி வரைக்கும் நான் அவங்களுக்கு அந்த சத்தத்தை கேட்க வச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்களை சுத்தியே இருக்கணும், அவங்களுக்கு தெரியாமையே இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்களா. இதை கேட்டு இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. வெளிப்படையா கோவப்படுற மாதிரி காமிச்சிட்டாலும் உள்ளுக்குள்ள அவங்க கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாங்க, அழவும் செய்யறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சேகங் என்ன பண்றான், என்பிஏ வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் அடைச்சு வச்சிருக்கான் இல்லையா, அங்க அவளை பாக்குறதுக்காக போறான். பெட்ல ஏதோ பைத்தியத்தை கட்டி போட்டு வைக்கிற மாதிரி அவளையும் ஹேண்ட் கஃப் போட்டு பெட்டோட கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவளுக்கு மண்டை பூரா சேகங் மேல கோவம் தான் இருக்கு. இவன் முன்னாடி வந்து நின்று அவன் என்ன பண்ணுவா, அப்படியே கோவத்துல எரிச்சிடுற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன எதுக்காக இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்ச அப்படின்னு கேக்குறா. உன்னோட சேஃப்டிக்காக தான், உனக்கு ஜெயில இருக்கிறத விட இங்கதான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றானா. இதை என்ன நம்ப சொல்றியா, பார்க்க எப்படி நீ உலகத்துக்கே தெரியாம அடைச்சு வச்சு சாகடிச்சு அதே மாதிரி நீ என்னையும் சாகடிக்க பாக்குற, என்னோட கம்ஃபர்டபுளுக்காக தான் இப்படி பண்ற அப்படின்னா ஏன் அட்டானி லீக்கிட்ட இதை பத்தி சொல்ல, ஏன் அவனுக்கே தெரியாம என்ன மறைச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கோவமா கத்துறாள. அவனாலதான் இது எல்லாமே, நீ மட்டும் அவனை பார்க்காம இருந்திருந்தா நான் உனக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கவே மாட்டேன். அவன் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது, நம்மள எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கான். அவன் லீ கிடையாது, உண்மையிலேயே அவன் தான் கங்சுக், சேர்மன் லீயோட பையன் கங்சுக் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இவளுக்கு சேகங் மேல இருக்கிற கோவத்துக்கு இப்ப அவன் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு அவ தயாராவே இல்ல. என்ன இன்னமும் நீ பைத்தியம் நினைச்சிட்டே இருக்கல, நீ என்ன சொன்னாலும் நம்பி நான் அதை ஏமாந்துட்டு இருக்கிற பழைய என்பின்னு நினைச்சிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி கோவமா கத்துறாளா. சரி விடு, நீ என்ன நம்பலன்னா போ, நான் அந்த லீய முழுசா அழிச்சதுக்கு அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறானா. இவ கத்துறா, லீய ஒண்ணும் பண்ணாதடா, என்ன இங்க இருந்து வெளியில விடுறா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் கண்டுக்கவே இல்ல, அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இன்னொரு பக்கம் சீஃப் ஜோசங் இந்த ஜெனரல் அரெஸ்ட் பண்ணி விசாரணை கைதியா வச்சு அவரை விசாரிக்கிறதுக்காக வாரண்ட் வாங்கிடுறாரு. இதை கேள்விப்பட்டதும் ஜீவா ஜெனரல் அரெஸ்ட் பண்றதுக்காக வேகமா கிளம்பி போறாளா. ஆனா இவ போறதுக்கு முன்னாடி அந்த ஜெனரலே சரண்டர் ஆகிறதுக்காக வந்துடுறாரு. எதுக்காகமா நீ கஷ்டப்பட்டு இருக்க, விசாரணை கைதியா வச்சு விசாரிக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் நானே வந்துட்டேன் சரண்டர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவராவே வந்து சரண்டர் ஆயிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜெனியோட ஆபீஸ்ல அவங்க உட்காந்து கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜெனி, அவங்க அம்மாவோட அசிஸ்டன்ட், அப்புறம் நம்ம லீ, 3 பேரும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல மேனேஜர் பண்ண அந்த ஃப்ராட் வேலையும் தெரியுது. பெரிய அமௌண்ட் ஒரு கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்றப்போ எது எப்படி நீங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க ஊர் காசுக்கு 4000 கோடியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கான். இவ்வளவு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு நான் யாருக்கும் பர்மிஷன் கொடுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஜெனி அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. ஆனா அந்த பணத்தை மேனேஜர் தான் மாத்தி இருக்கான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அவனுக்கு போன் பண்ணி பார்த்தா நம்பர் சர்வீஸ்லயே இல்லன்ற மாதிரி வருதா. பயந்து
போய் அந்த கம்பெனியோட அட்ரஸ் நோட் பண்ணிட்டு அங்க போய் பாக்குறாங்க. வழக்கம் போல அங்க இருக்கிறது ஒரு எம்டி ரூம் தான். அதை பார்த்ததே தெரியுது இது பேப்பர் கம்பெனி, நம்மள ஏமாத்திருக்காங்க, ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்துல 4000 கோடியை நான் இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா ஜெனி. அப்ப சீஃப் யாங் கால் பண்ணி நியூஸ பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு இந்த 4000 கோடி பணம் மோசடி நடந்தது இப்பதான் தெரிஞ்சிருக்கு. ஆனா அதுக்குள்ள அங்க ரிப்போர்ட்டர் நியூஸ் சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஜெனியோட பினான்ஸ் கம்பெனில 4000 கோடி பண மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது நமக்கே இப்பதான் தெரிஞ்சது, அவங்களுக்கு எப்படி அதுக்குள்ள தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்களா. அதுக்குள்ள ஜெனியோட ஆபீஸ்ல இருந்து கால் வருது. மேடம், நம்ம ஆபீஸ்க்கு ப்ராசிக்யூட்டர் சர்ச் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அடிச்சு பிடிச்சு அங்க போய் பார்த்தா அங்க ஒரு ப்ராசிக்யூட்டர் டீம் அவங்களோட ஆபீஸை சர்ச் பண்ண வந்திருக்காங்க. நம்ம ப்ராசிக்யூட்டர் கானோட தலைமையில. அவனை பார்த்ததும் ஜெனிக்கு வருதே கோவம். உன்னை பண மோசடி கேஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ணணும் ஜெனி, என் கூட வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறானா. அவெல்லாம் வரமாட்டா, அவளோட லாயர் நான் இருக்கேன்ல, என்ன கூட்டிட்டு போ, நான் வரேன் அப்படின்ற மாதிரி லீ அவனை மிரட்டிட்டு இருக்கான். ஆனா இப்படி ஜெனியை விசாரணை பண்றதுக்காக கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதும் ஜெனியோட அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்கிட்டயே பிரச்சனை பண்றதுக்கு, உடனே ப்ளூ ஹவுஸ்க்கு கால் பண்ணு, நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க டென்ஷன் ஆயிட்டு கத்துறாங்களா. அப்ப திடீர்னு அவங்க மண்டைக்குள்ள என்னமோ பண்ணது, தலையை பிடிச்சிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர்த்தையுமே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவன் விசாரணை பண்றான். ஜெனி எதுவுமே பேசல, இங்க லீ தான் பேசுறா. பண மோசடி நடந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, உங்க அப்பாவும் இந்த கம்பெனில ஒரு ஷேர் ஹோல்டரா தானே இருந்தாரு, அவருடைய 10% ஷேரை எப்படி இந்த பண மோசடி வெளியில வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவர் வித்தாரு, இதுல இருந்து தெரியலையா இந்த பண மோசடிக்கும் உங்க அப்பாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி அந்த மேனேஜர் தானே பணத்தை ஏமாத்தினா, மேனேஜரை கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து விசாரிங்க, உண்மையான கல்பிரட் யாருன்னு அப்ப தெரிய வரும் அப்படின்ற மாதிரி லீ சொல்றான். இவனுக்கா ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாவே இருக்கு, இவனுக்கு தெரியும் போல இருக்கு இவளை ஃப்ரேம் பண்றதுக்காக மாட்டி விட்டுருக்காங்க, எல்லாம் இவங்க அப்பனோட வேலைதான் சொல்லி. அதனால இவனால எதுவும் கேள்வி கேட்கவும் முடியல, ஒரு மாதிரி தயங்கி உட்கார்ந்துட்டே இருக்கான். இது எல்லாத்தையுமே அப்சர்வேஷன் ரூம்ல இருந்து சேகங் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப மேனேஜர் சரண்டர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி சேகங்கே அவனை இன்ட்ராகேஷன் ரூம்குள்ள கூட்டிட்டு வரான். காண நீ வெளியில போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை வெளியில அனுப்பிட்டு சேகங் தான் அதுக்கப்புறம் விசாரிக்கிறான். ஜெனி அந்த மேனேஜர் பார்த்தனும் டென்ஷன் ஆயிட்டு கத்திடுறா, ஏண்டா நான் தான் உன்ன அந்த 4000 கோடி பண மோசடி பண்ண சொல்லலாம் அப்படின்னு கேக்குறா. இல்ல மேடம், நீங்க என்ன பண்ண சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ, அப்ப அவங்க பண்ண சொல்லலன்னா நீ தான் பண்ணனியா அப்படின்னு சேகங் அவனை பார்த்து கேக்குறானா. நான் எனக்கு வந்து ஆர்டர் தான் சார் ஃபாலோ பண்ணேன், நானா எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றானா. உனக்கு யார் ஆர்டர் கொடுத்தா அப்படின்னு கேட்டா, அட்டானி லீ தான் சார் என்ன அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். எல்லா பழியும் லீ மேல தூக்கி போட்டுடுறான். உடனே ஜெனியையும் அந்த மேனேஜரையும் அங்க இருந்து வெளில கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு இவன் லீயை மட்டும் விசாரணைக்காக அங்க உட்கார வச்சிருக்கான். லீக்கு இன்னமும் தெரியாது இவன் நம்ம தான் கங்சுக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு தானே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நம்பிக்கையில கேட்கறான், ஏ சார் அவன் சொல்றதை நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. விசாரணை முடிஞ்சாதானே அது தெரியும் அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து எந்திரிச்சு வெளியில போயிடுறான். போய் அப்சர்வேஷன் ரூம்ல உட்காந்துட்டு இந்த பக்கம் லீயவே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். லீக்கு அவன் சைட்ல இருந்து பாக்கும்போது தெரியாது இல்லையா, இவன் இங்க இருந்துட்டு லீ குற்றவாளி சீட்ல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து ரெஸ்ட் சிரிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருந்தவன் இந்த இன்ட்ராகேஷன் ரூமுக்கும் அப்சர்வேஷன் ரூமுக்கும் நடுவில் ஒரு கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடி கிட்ட மெதுவா எழுந்து வந்து நிக்கிறான். இதை பார்த்துட்டு சேகங் அந்த பக்கம் ஷாக் ஆயிடுறான். நாம ஏன் நம்மளுடைய முகமூடிய கல்லடிட்டு பேசக்கூடாது, நான் இந்த பக்கம் இருக்கேன் நீங்க அந்த பக்கம் இருக்கீங்கன்ற ஒரே காரணத்துக்காக நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒன்னும் மாற போறது இல்லையே அப்படின்ற மாதிரி லீ கேக்குறானா. அப்ப உடனே அவன் மைக் ஆன் பண்ணிட்டு, அப்ப நீயே சொல்லு, உன் வாயால சொல்லு, நீ தான் கங்சுக்னு அப்படின்ற மாதிரி கேக்குறானா. லீ ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது சேகங் அண்ணா அப்படின்னு இவன் எப்படி சின்ன வயசுல கூப்பிடுவான் அதே மாதிரியே கூப்பிடுறான். இதை கேட்டுட்டு சேகங் ஷாக் ஆகுறான். என்னமோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இவன் தான் கங்சுக்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி. அப்போ இவன் டீம்ல இருக்க அந்த டிடெக்டிவ் வேகமா ஓடி வந்து சீஃப் ஜோசப் உங்களை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடுறாரு, ஜெனரல் அரெஸ்ட் ஆயிட்டதுனால இப்போ இவர் தான் ஆக்டிங் ஜெனரலா இருக்காரு, அவர் உங்களை பார்க்க கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றானா. ஒருவேளை லீ அரெஸ்ட் ஆன விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி இங்க சேகங் யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் ஜெனி அங்க வெளியில நின்னுட்டு போன் பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த ப்ராசிக்யூட்டர் கான் அங்க வரான். இவ சீஃப் யாங் கிட்ட தான் போன் பேசிக்கிட்டு இருக்கா போல இருக்கு. இது எல்லாமே அந்த சேகங்கும் அந்த ஜெனரலும் சேர்ந்து பார்த்த வேலை தானே, எனக்கு தெரியும் அவங்க தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு அப்படின்னு இவ கோவமா பேசிக்கிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே அவன் பின்னாடி நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். அப்ப எதேர்ச்சியா அவனை பார்த்தவன் போனை கட் பண்ணிட்டு, நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு அவன்கிட்ட வந்து கேட்கறா. அவனுக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு, தலையை குனிஞ்சிக்கிறானா. எனக்கு தெரியும் நீ எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். இந்த சேகங் சீஃப் ஜோசங்க பாக்குறதுக்காக அவரோட ரூமுக்கு வரான். ஆனா அங்க வந்தா ஜெனி உட்கார்ந்துருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிடுறான். ஜோசங் ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி கேட்கிறாரு, எதுக்காக லீ அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. பண மோசடி கேஸ்ல தான் சார் அரெஸ்ட் பண்ண, மேனேஜர் வந்து ஒத்துக்கிட்டான் அவன் தான் பண மோசடி பண்ணான்னு சொல்லி அப்படின்னு சொல்றானா. மேனேஜரே ஒரு சஸ்பெக்ட் தான், அவனோட சாட்சியை வச்சுட்டு நீ எப்படி லீய சஸ்பெக்ட்னு சொல்ல முடியும், லீய உடனே ரிலீஸ் பண்ணு, அவனை விசாரணை பண்ணணும் அப்படின்னா டிடென்ஷன் இல்லாம நீ விசாரணை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றானா. இவன் ஒரு மாதிரி கோவத்துல மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு என்னால முடியாது சார் அப்படின்னு கோவமா சொல்றானா. அஸ் ஜெனரலா நான் உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன், ஒழுங்கா அவனை ரிலீஸ் பண்ணு, புரோட்டோகால் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி இவன் கோவமா மிரட்டவும் இவனும் கோவமா எந்திரிச்சு வெளியில வந்துடுறான் வேற வழி இல்லாம. இங்க வெளியில வந்து ஜெனியை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கான். உனக்கு நான் கடைசி வார்னிங் கொடுக்குறேன், ஒழுங்கா அந்த லீயை விட்டு விலகியே இரு, இல்லன்னா நீ தான் கஷ்டப்படுவ அப்படின்ற மாதிரி சொல்றானா. நான் உனக்கு கடைசி வார்னிங் கொடுக்குறேன், லீய தொல்லை பண்றதை இதோட நிறுத்திக்கோ, ஏன்னா இதுக்கப்புறம் லீய ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் அவன் கூடவே இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவ பதிலுக்கு மிரட்டி விட்டுட்டு போயிடுறா. அங்க இருந்து வெளியில வந்ததுமே அங்கிள் கிட்ட இருந்து கால், உங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன்னு சொல்லி. பாதிரி போய் இவ அங்க இருந்து ஓடுறாளா. இந்த ஜெனரலோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அதுக்கப்புறம் இவன் இன்ட்ராகேஷன் ரூம்ல இருக்கிற லீய பாக்குறதுக்காக போறான். ஒரு மாதிரி நக்கலும் தெனாவட்டுமான ஒரு ஆட்டிடியூடோட தான் போய் அவன் முன்னாடி உட்கார்றான். லீ பார்த்து
பார்த்துட்டு கேக்குறான், அன்னைக்கு நீங்க எனக்கு சமைச்சு கொடுத்த நூடுல்ஸ் ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சு, ஆனா நான் அன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை அதுதான் நம்மளோட கடைசி மீலா இருக்கும்னு அப்படின்ற மாதிரி சொல்றான். 15 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு கடைசியா இவங்கிட்ட தானே போயிருப்பான். அப்ப இவன் கூட நூடுல்ஸ் சமைச்சு கொடுத்துட்டு இவன் போய் பின்னாடி இவனை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணி இருந்திருப்பான் இல்லையா, அதை தான் சொல்றான். நீதி நேர்மை நியாயம் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பீங்க, இதுதான் உங்களோட நீதியா அப்படின்ற மாதிரி கேட்கிறானா. ப்ராசிக்யூட்டரா நான் இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணவே கிடையாது, என்னோட உலகத்துல நான் எதை நீதினு நம்புறனோ அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நீதி. நான் ஒரு பெரிய உலகத்தையே உருவாக்கியிருக்கேன், அந்த உலகத்துல நான் எதை நீதினு சொல்றனோ அது மட்டும்தான் நீதியா இருக்கும். செத்து போனவ மாதிரி காமிச்சிட்டு நீ எங்கேயோ உயிரோட வாழ்ந்துட்டு இருந்தல அப்படியே இருந்திருக்கணும், என் முன்னாடி ரிவெஞ்ச்ன்ற பேர்ல வந்து நின்றுக்க கூடாது. நீ அப்படி செஞ்சதுனால நீ மட்டும் இல்ல உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அழிவை சந்திக்க போறாங்க. நீ பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா, என்னோட உலகத்துல என்னோட நீதியை நீ டிஸ்டர்ப் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றானா. ரொம்ப நன்றி சார், நீங்க எனக்கு ஒரு பெரிய விஷயத்த புரிய வச்சிருக்கீங்க. பவர்ல இருக்கிறவங்க கையில நீதி இல்லைன்னா அது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்றத நான் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் என்னோட உலகத்துக்கு என்னோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்க போறேன். இதுக்கப்புறம் நீங்க இந்த உலகத்தோட நீதி கூட கண்டிப்பா நான் உங்களை விளையாட விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இவனை இரிட்டேட் பண்ணலான்னு வந்தான், பதிலுக்கு அவன் இவனை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கானா. அதனால டென்ஷன் ஆகி வெளியில போடா அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுடுறான். ஆனா லீ ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு, நம்ம அடுத்த தடவை மறுபடியும் மீட் பண்ணுவோம் சார், ஆனா அப்படி மீட் பண்ணும்போது நம்மளுடைய பொசிஷன் மாறி இருக்கும், நீங்க கிரிமினல் இடத்துல இருப்பீங்க, நான் ஜட்ஜுன்ற இடத்துல இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இவன் ஒரு மாதிரி கோவத்துல கொந்தளிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க இந்த ஜெனியோட மேனேஜரை புடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அவன் சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டான் போல இருக்கு. இதை தெரிஞ்சதும் சேகன் கடுப்பாயிட்டு உடனே அவன் எங்க இருக்கான்னு சொல்லி அவனோட போன் லொகேஷனை ட்ராக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த டிடெக்டிவ்ட்ட சொல்றான். அதே சமயம் லீமே வந்து இங்க சீஃப் ஜோசன் கிட்ட அந்த மேனேஜரோட போன் நம்பரை ட்ராக் பண்ணி எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்துல தெரிய வருது அந்த மேனேஜர் ஒரு கேம் சென்டர்ல கேம் விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சேகன் ஒரு பக்கம் லீ ஒரு பக்கம் ரெண்டு பேருமே அவனை பிடிக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இங்க ஜெனி அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வர, பின்னாடியே அந்த அசிஸ்டன்ட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். அங்க போனதுமே அவங்க அம்மாவோட அசிஸ்டன்ட் அவங்க அம்மாவோட கண்டிஷனை பத்தி இவகிட்ட சொல்லலாம்னு வராரா. அங்கிள் பின்னாடி ஒரு பெருச்சல் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு, அதை முதல்ல நீங்க பாத்துக்கோங்க, நான் போய் அம்மாவை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ மட்டும் ரூம்குள்ள போறா. என்னமா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே உள்ள போறலாம். இந்த திருவிழாவில் ஒரு 5 வயசு குழந்தை காணாம போயிட்டா எப்படி அழுவோம், அந்த மாதிரி அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. நான் எங்க அம்மா கிட்ட போகணும், என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி குழந்தை மாதிரி அழுகுறாங்க. இவளுக்கு ஒண்ணும் புரியலம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க ஒரு மாதிரி ஓனு குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஓரளவுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இல்லம்மா இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. இங்கே அந்த கேம் சென்டருக்கு முதல்ல லீ தான் வரான், கூடவே சீஃப் யாவும் வந்திருக்காரு. அந்த மேனேஜரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க, அவனையுமே அடிச்சு புடிச்சிடுறாங்க. அப்ப அவனோட போனுக்கு சேகன் கிட்ட இருந்து கால் வருது. லீ தான் அட்டன் பண்ணி காதுல வைக்கிறான், ஆனா பேசவே இல்ல. அந்த பக்கம் சேகன் சொல்றான், டேய் எங்கடா போன, நீ எங்க இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அந்த கேம் சென்டர்ல தானே இருக்க, நான் கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உடனே வெளியே வா அப்படின்ற மாதிரி சொல்றான். சேகன் வெளியே தான் இருக்கான்னு தெரிஞ்சது இவங்க உடனே அவசர அவசரமா அவனை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. எப்படியும் அவன் லிப்ட்ல தான் வருவான்னு சொல்லிட்டு இவங்க படிக்கட்டுல இறங்கி போறாங்க. இவங்க அந்த பக்கம் போனது இந்த பக்கம் சேகன் வரான். அவனை தூக்கிட்டு போய் வீட்டுல வச்சு அவங்க கிட்ட கேக்குறாங்க, எதுக்காக இந்த மாதிரி போய் சொன்னேன், உன சேகன் தானே இந்த மாதிரி சொல்ல சொன்னான் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. நான் எதா இருந்தாலும் ப்ராசிக்யூட்டர் கிட்ட தான் பேசுவேன், உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். டேய் நீ கேள்விப்பட்டிருப்பல அந்த சேகன் ரொம்ப ரொம்ப நேர்மையான நீதி தவறாத ப்ராசிக்யூட்டர்னு சொல்லி, ஆனா இப்ப நீயே உன் கண் கூட பாத்துட்டல அவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு சொல்லி. உண்மை சொல்லணும்னா கொரியாவிலேயே ரொம்ப ரொம்ப மோசமான ஃப்ராடு ப்ராசிக்யூட்டர்னா அது அவன் தான். அவனை நம்பாத, உன்னை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை கை விட்டுடுவான் அப்படின்ற மாதிரிலாம் லீ சொல்லி பாக்குறான். ஆனா அந்த மேனேஜர் நம்புற மாதிரி இல்ல. அந்த மேனேஜருக்கு சேகன் ஏதோ ஆஃபர் கொடுத்திருக்கான்றது லீக்கு தெரியுது. என்னடா ஆஃபர் கொடுத்தான்னு கேட்டா அதையும் சொல்ல மாட்டேங்கிறான். அவன் ஆஃபர் கொடுத்திருக்கான் தான், உனக்கு 3 மில்லியன் பணம் தரேன், நீ கண்டிப்பா இந்த கேஸ்ல நீ ஜெயிலுக்கு போகணும், அப்படி ஜெயிலுக்கு போனீங்கன்னா உனக்கு கம்மியான தண்டனை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆஃபர் கொடுத்துருப்பான். ஆனா அதை அவன் சொல்ல மாட்டேங்கிறான். எதுவுமே அவங்கிட்ட இருந்து எந்த உண்மையும் வாங்க முடியல. என்னடா இப்படி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கானா. அப்ப அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்றா, நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு, அவனோட போன்ல நம்மளால பக் செட் பண்ண முடியும், நம்ம அவன் போன்ல பக் செட் பண்ணிட்டோம்னா அவன் வந்து போய் சேகங்க தான் மீட் பண்ணுவான், அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்றத வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஏதாவது அவங்கள மாட்ட வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரின்னு சொல்லி அவனோட போன்லயும் பக் செட் பண்ணி அவங்கிட்ட அந்த போனை கொடுத்து நீ போடா தம்பி அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிடுறாங்க. இவனும் ஒரு டாக்ஸி பிடிச்சி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறான். அதே சமயம் இங்க சேகங்க காமிக்கிறாங்க, அவன் ஜீவா கூடயும் ஜீவாவோட அப்பா கூடயும் ஏதோ டின்னர்ல இருக்கான் போல இருக்கு. ஜீவாவோட அப்பா சொல்றாரு, 4 மெம்பர் கமிட்டில நீ செலக்ட் ஆகி இருக்க வேண்டியது, நீ தேவையில்லாம வித்ட்ரா பண்ணிட்ட, இப்போ அந்த ஜெனரலும் போய் ஜெயில மாட்டிக்கிட்டாரு, ரூலிங் பார்ட்டில சியோலோட மேயர் பதவிக்கு ஒரு நல்ல கேண்டிடேட்டா தேவைன்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க, நான் உன்னை சஜஸ்ட் பண்ணேன், அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரா. அதோட கேட்டது சேகனுக்கு செம்ம சந்தோஷம். அதை தானே சேகனும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். ரொம்ப நன்றி சார் அப்படின்ற மாதிரி விழுந்து விழுந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும், எப்ப நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ற மாதிரி கேட்கிறானா. அது வந்து சார் நான் இப்ப கொஞ்சம் பிஸியாவே இருந்துட்டு இருக்கேன்னா அதான் அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை, சீக்கிரமா யோசிக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த மேனேஜர் கிட்ட இருந்து போன் வருது. அங்க இருந்து நைஸா தனியா வந்துதான் இவன் போன் பேசுறான். இந்த மாதிரி லீதா என்ன கடத்திட்டு போய் வச்சிருந்தான், அடிச்சு உதச்சு மிரட்டி எல்லாம் கேட்டா, நான் எதுவுமே வாய திறக்கவே இல்லை, அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. கண்டிப்பா உன்னால அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இருக்க முடியாது, அவன் உனக்கு பக் செட் பண்ணிருப்பான், உடனே செக் பண்ணு அப்படின்னு சேகன் சொல்றான். இவன் உடனே செக் பண்ணி பார்த்துட்டு அவன் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தவன், ஆனா என் போனை மட்டும் கொஞ்ச நேரம் அவங்க தனியா எடுத்துட்டு போனாங்க சார் அப்படின்னு சொல்றான். அப்போ உன் போன்ல தான்டா பக் செட் பண்ணிருக்காங்க, முதல்ல அதை தூக்கி போட்டுட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்றான்.
சொல்றானா, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போனை தூக்கி போட்டுட்டு கிளம்பி போயிடுறான். பின்னாடியே லீயோட டீம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க அந்த போனோட லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டு வந்து பார்த்தா அது எங்கே நடு ரோட்ல போன் விழுந்து கிடக்குது. எடுத்து பார்த்தா கடைசி கால் சேகன் கிட்ட இருந்து வந்திருக்கு. அதுல இருந்தே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சேகன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் போய் சேகங்க மீட் பண்றான். சார் அவன் என் மேல கேஸ் போடுவான்னு சொல்றான் சார். அவன் மேல பொய்யான பழி போட்டதுக்காக நான் ஏற்கனவே பண மோசடி பண்ண கேஸ் இது எல்லாம் மாட்டுச்சுன்னா நான் ரொம்ப வருஷம் ஜெயில இருக்க வேண்டி இருக்கு சார் அப்படின்ற மாதிரி புலம்புறான். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. உனக்கு ஹோட்டல்ல ஒரு ரூம் புக் பண்ணி வச்சிருக்கேன். நீ போய் அந்த ரூம்ல தலைமறைவா இரு. நான் சொல்ற வரைக்கும் அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்றானா. எனக்கு கொஞ்சமாவது காசு கொடுங்க சார். என்கிட்ட சுத்தமா காசே இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கறான். இவனும் காசை கொடுத்து அனுப்பி வைக்கிறான். ஏன்னா இவன் ஆல்ரெடி ஜெனியோட கம்பெனில இருந்து கொள்ளையடிச்ச காசு, கடைசியா கொள்ளையடிச்ச 4000 கோடி எல்லாத்தையுமே சேகங் சுருட்டிட்டான். அதனாலதான் இப்ப காசு இல்லாம உட்காந்துட்டு இருக்கான். உடனே இந்த சேகங் யாருக்கோ கால் பண்ணி நம்மளோட ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் ஹோம்லெஸ் பீப்புள் நிறைய பேர் ஜெனியோட கம்பெனில அக்கௌண்ட் ஓபன் பண்ண வச்சிருந்தாலையா, அவங்க எல்லாரும் போய் இப்ப அந்த பணத்தை வித்ட்ரா பண்றாங்க. ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி பணத்தை வித்ட்ரா பண்றாங்க அப்படின்றது இதை பார்த்து ஜெனி பேனிக் ஆயிடுறா. இந்த இடத்துல மட்டும் இல்ல, இவங்களோட எல்லா பிரான்ச்லயுமே நிறைய பேர் வந்து பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவ பேனிக் ஆகி நின்னுட்டு இருக்கும்போது இவளை பாக்குறதுக்காக அந்த கம்பெனிக்கு ப்ராசிக்யூட்டர் கான் வந்திருப்பான் போல இருக்கு. இவ கோவத்தோட அவங்கிட்ட போய் இங்க நடக்கிற விஷயத்த நீ பாக்குறல்ல, இது எல்லாமே உனக்கு ஏற்கனவே தெரியல, இப்படிதான் நடக்கும்னு சொல்லி, ஆனா உனக்கும் உங்க அப்பனுக்கும் அந்த சேகனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல, 3 பேரும் ஒரே மாதிரிதான் அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுடுறா. இவனுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு உளவு பாக்குறதுக்காக அந்த சேகங் அவன் டிடெக்டிவ் அனுப்பி வச்சிருப்பான் போல இருக்கு. இங்க நடந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு சேகனுக்கு கால் பண்ணி இந்த கான் வந்துட்டு போன விஷயத்தையும் சொல்லிடுறான். அவன் அப்ப அந்த ஜெனரல் கூட தான் உட்கார்ந்து இருப்பானா. ஜெனரல் கிட்ட கேட்கறான், கான் ஒருவேளை நிஜமாலுமே ஜெனியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவன் ஏதோ எந்த பிரச்சனையும் பண்ணிட்டானா என்ன, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான். இங்க காண காமிக்கிறாங்க. அவன் போய் ஒரு ஆத்தங்கரையில உட்காந்துட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அவன் ஒரு விஷயம் யோசிச்சு பாக்குறான். இங்க வர்றதுக்கு முன்னாடி அவன் அவங்க அப்பாவை ஜெயில போய் பார்த்திருப்பான் போல இருக்கு. நான் இதுவரைக்கும் என்னோட லைஃப்ல நீங்க எது சொன்னாலும் அதை அப்படியே செஞ்சிருக்கேன், அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கேன், எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். தயவு செஞ்சு என்கிட்ட மட்டுமாவது உண்மை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறேன்னா, எந்த உண்மையை பாக்கிக்கிற, ஏதோ ஒரு லெஜரை வச்சுக்கிட்டு நான் கரப்ஷன் பண்ணேன்னு சொல்லி என்ன புடிச்சு உள்ள போட்டு வச்சிருக்காங்களே அதை பத்தி கேக்குறியா, இல்ல அந்த பினான்ஸ் கம்பெனில 4000 கோடி பண மோசடி நடந்துச்சுன்னு சொல்லி லீ மேல பழிய போட்டிருக்காங்களே அதை பத்தி கேக்குறியா? இந்த உண்மையை கண்டுபிடிக்கிற வேலை உன்னோடது கிடையாது. யாருகிட்ட பவர் இல்லையோ அவங்க தான் இந்த உண்மையை தோண்டி கண்டுபிடிக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். உங்க அப்பா இன்னமும் பவர்ஃபுல்லா தான் இருக்கான். அதனால இந்த உண்மையை கண்டுபிடிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணு, உங்க அப்பாவை நம்பு அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்லி அனுப்பியிருக்கான். அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவங்க அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கான். பயங்கரமா கத்தி கதறிட்டு இருக்கான். இல்ல இதுக்கப்புறம் நான் உங்க மகனா இருக்க போறது கிடையாது. நான் இனிமே இந்த நாட்டோட உண்மையான ப்ராசிக்யூட்டரா எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்க போறேன். நீங்க எந்த உண்மையெல்லாம் புதைச்சு வச்சிருக்கீங்களோ அந்த எல்லா உண்மையும் நான் தோண்டி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவன் கோவமா கத்திக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.